ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்தியன் ஜியாகிரஃபிலேருந்து ரிவர்ஸ் மற்றும் கடலை பற்றி தான், அதாவது சீயை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆறுகள் மற்றும் கடல்கள் பற்றி. ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே தெரிய வரும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவின் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கு அமைந்துள்ளது? இந்தியாவின் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கு அமைந்துள்ளதுன்னா ஆப்ஷன் ஏ ஹைதராபாத். நிலநடுக்கத்தின் போது உருவாகும் அலைகளில் எந்த அலை அதிக அழிவினை ஏற்படுத்துகிறது? நிலநடுக்கத்தின் போது உருவாகும் அலைகளில் எந்த அலை அதிக அழிவினை ஏற்படுத்துகிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ எல் அலைகள். உலகிலேயே மிகவும் ஆழமான கடல் பகுதி எது? உலகிலேயே மிகவும் ஆழமான கடல் பகுதி எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மரியானா அகழி. தமிழ்நாட்டின் மிக நீளமான ஆறு. தமிழ்நாட்டின் மிக நீளமான ஆறு எதுன்னா காவிரி. பனாமா கால்வாய் எங்கு அமைந்துள்ளது? பனாமா கால்வாய் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி வட அமெரிக்காவிற்கும் தென் அமெரிக்காவிற்கும் இடையில். எந்த கடலின் உப்பின் அளவு அதிகமாக இருக்கிறது அப்படின்னா ஆப்ஷன் டி சாக்கடல். அடுத்தது, எல் நினோ ஏற்படும் போது வெப்பநிலையானது எந்த கடற்கரையில் மிக வேகமாக அதிகரிக்கிறது? எல் நினோ ஏற்படும் போது வெப்பநிலையானது எந்த கடற்கரையில் மிக வேகமாக அதிகரிக்கிறது அப்படின்னா ஆப்ஷன் பி பெரு மற்றும் ஈக்குவடார் கடல் பகுதிகளில். உலகிலேயே மிகவும் வலிமையான சூறாவளி காற்று எங்கு உருவாகிறது? உலகிலேயே மிகவும் வலிமையான சூறாவளி காற்று எங்கு உருவாகிறது அப்படின்னா அட்லாண்டிக் பெருங்கடலில் உருவாகுது. அடுத்தது, வெண்கடல் அமைந்துள்ள இடம். வெண்கடல் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா ஆப்ஷன் சி வட ரஷ்யாவில் இருக்குது வெண்கடல். அடுத்தது, ஆழ்கடலில் மூழ்கியிருக்கும் போது சுவாசிக்க பயன்படுத்தும் வாயு கலவை என்ன? ஆழ்கடலில் மூழ்கியிருக்கும் போது சுவாசிக்க பயன்படுத்தும் வாயு கலவை அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆக்சிஜன் ஹீலியம். உலகின் மிகப்பெரிய உள்நாட்டு மீன்பிடித்தளம். உலகின் மிகப்பெரிய உள்நாட்டு மீன்பிடித்தளம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ டோன்லே சாப். டோன்லே சாப் அப்படிங்கிறது தான். உலகின் மிகப்பெரிய நீர்மின் திட்டம் எங்கு அமைந்துள்ளது? உலகின் மிகப்பெரிய நீர்மின் திட்டம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ முப்பள்ளத்தாக்கு. முப்பள்ளத்தாக்கு அப்படிங்கிற இடத்துல. இந்தியாவின் மிக நீளமான உள்நாட்டு நீர்வழிப்பாதை. இந்தியாவின் மிக நீளமான உள்நாட்டு நீர்வழிப்பாதை அப்படி எங்கே இருக்குது அப்படின்னா அலகாபாத் ஹால்டியா. இந்தியாவின் பரபரப்பான துறைமுகம். இந்தியாவின் பரபரப்பான துறைமுகம் எது அப்படின்னா ஆப்ஷன் சி மும்பை துறைமுகம் தான். பசிபிக் பேராழியின் ஆழமான பகுதி எது? பசிபிக் பேராழியின் ஆழமான பகுதி எது அப்படின்னா ஆப்ஷன் டி மரியானா அகழி. இந்தியாவின் சுனாமி எச்சரிக்கை மையம் உள்ள இடம். இந்தியாவின் சுனாமி எச்சரிக்கை மையம் உள்ள இடம் ஹைதராபாத். ஜியின் மதிப்பு படித்தர மதிப்பாக கருதக்கூடிய இடம். ஜியின் மதிப்பு படித்தர மதிப்பாக கருதக்கூடிய இடம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி கடல் மட்டத்தில் 45 டிகிரி அச்சத்தில். இந்தியாவின் முதல் பெண் கப்பல் என்ஜினியர் யார்? இந்தியாவின் முதல் கப்பல் பெண் என்ஜினியர் அப்படின்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி மீரா கிருஷ்ணன். கடல் மட்டத்தின் அளவில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டால் கடல் மட்டத்தின் அளவில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு ஆப்ஷன் டி 1,00,000 நிமிடம் பர் மீட்டர் ஸ்கொயர். தமிழ்நாட்டில் பாயும் மிக நீண்ட ஆறு. தமிழ்நாட்டில் பாயும் மிக நீண்ட ஆறு எது அப்படின்னா ஆப்ஷன் டி காவேரி. உலகின் மிக ஆழமான ஏரி எது? உலகின் மிக ஆழமான ஏரி எதுனா பைக்கால் ஏரி. ஆப்ஷன் ஏ
பைக்கால் ஏரி. பிக் சோலோ ஏரி எங்கு உள்ளது? பிக் சோலோ ஏரி எங்கு உள்ளது அப்படின்னா, பிக் சோலோ ஏரி எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பி ஜெய்ப்பூரில் இருக்குது. நைல் நதியின் நீளம் என்ன? நைல் நதியோட நீளம் என்ன அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ 6777. கடல் நீரில் உள்ள சராசரி உப்பின் அளவு. கடல் நீரில் உள்ள சராசரி உப்பின் அளவு என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 3.5%. பூமியில் உள்ள மொத்த நீரின் அளவில் குடிப்பதற்கு ஏற்ற நீர் உள்ள விழுக்காடு என்ன சதவீதம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 13 விழுக்காடு. நீரின் திட வடிவம். நீரின் திட வடிவம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி பனிக்கட்டி. நீரின் வாயு நிலை அப்படின்னா ஆப்ஷன் பி நீராவி. இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் கடற்கரையை கொண்டுள்ளது? இந்தியாவின் எத்தனை மாநிலங்கள் கடற்கரையை கொண்டுள்ளதுன்னா ஆப்ஷன் டி 8 மாநிலங்கள். மகரத்தீவு என்று அழைக்கப்படுவது எது? மகரத்தீவு என்று அழைக்கப்படுவது எதுன்னா ஆப்ஷன் சி அயர்லாந்து. கடலின் ஆழத்தை கணக்கிடும் கருவி. கடலின் ஆழத்தை கணக்கிடும் கருவி என்ன? கடலின் ஆழத்தை கணக்கிடும் கருவி பாதாம் மீட்டர். ஆப்ஷன் டி பாதாம் மீட்டர். அகமதாபாத் நகரம் அமைந்துள்ள நதி சபர்மதி. சாத்புராவிற்கும் விந்திய மலைக்கும் இடையே ஓடும் ஆறு. சாத்புராவிற்கும் விந்திய மலைக்கும் இடையே ஓடும் ஆறு ஆப்ஷன் பி நர்மதா. இந்திய கடற்கரையின் நீளம் என்ன? இந்திய கடற்கரையின் நீளம் ஆப்ஷன் டி 7516 கிலோமீட்டர். சுனாமியால் பேரழிவு ஏற்பட்டது எப்போது? டிசம்பர் 26, 2004. அகார் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் கடல்வாழ் ஆல்கா. அகார் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் கடல்வாழ் ஆல்கா எது? அகார் உற்பத்தியில் பயன்படுத்தும் கடல்வாழ் ஆல்கா எது அப்படின்னா ஆப்ஷன் டி கிரெசில்லேரியா அப்படிங்கிறது தான். கடல் நீரிலிருந்து பிரித்து எடுக்கப்படும் உலோகம். கடல் நீரிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் உலோகம் எது அப்படின்னா ஆப்ஷன் டி சோடியம். இவற்றுள் எது கூழ்மம் அல்லாத பொருள்? இவற்றுள் எது கூழ்மம் அல்லாத பொருள் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கடல் நீர். கீழ்கண்டவற்றில் எந்த துறைமுகம் கட்ச் வளைகுடாவின் முகப்பில் அமைந்துள்ளது? கீழ்கண்டவற்றில் எந்த துறைமுகம் கட்ச் வளைகுடாவின் முகப்பில் அமைந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி காண்ட்லா அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இருக்கிற குறைகளை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.